ஒரு வழியா கங்குவா சீரிப்பாய தயாராகிட்டாப்புல. ஸோ நினச்சி கூட பார்க்கலங்க, என்றைக்குமே வந்து யோசிச்சது கூட கிடையாது. கண்டிப்பாக 2024 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சு, அக்டோபர் மாதம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து யோசித்ததே கிடையாது. ஸோ அக்டோபர் மாதம் கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டான ஒரு டேட்டு தான் இவங்க வந்து லாக் பண்ணியிருக்காங்க. சாலிடாக வந்து தொடர்ந்து ஹாலிடே வேறு வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து எதிர்பார்ப்பு அந்தளவுக்கு இருக்கிறதுனால படத்தோட வசூல் வந்து கண்டிப்பாக வந்து ஆரம்பமே வந்து 200 கோடி 300 கோடி அசால்ட்டாக அடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் படத்தோட கண்டென்ட்டு ஒட்டுமொத்த மக்களுக்குமே வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட வசூலை தடுக்கவே முடியாதுங்க. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டூடியோ கிரேட் ஞானவேல் ராஜா வந்து சொல்கிறேன்னு சொல்லி திடீர்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ அக்டோபர் 10 இந்த படம் வந்து உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும் போது கிட்டத்தட்ட வந்து 10 மொழியில் அஃபிஷியலாக. ஸோ 10 மொழியில் ரிலீஸ் ஆகிற ஒரே இந்திய திரைப்படம்னா அது கங்குவா மட்டும்தாங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரியை நீங்கள் போய் பாருங்கள், எந்த படமே வந்து 10 மொழியில் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆனது கிடையாது. எல்லாமே டப் பண்ணி விடுவாங்க. பட் ஆனால் வந்து அந்தந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச நபர்களை வச்சு டப்பிங் வந்து ஒர்க் முடித்து ரிலீஸ் ஆகுறது ஐ திங்க் இந்த படமாக தான் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து சூர்யா இவங்களோட கெரியர் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சிறுத்தை சிவா இவங்களோட கெரியர்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக உருவாகும். நாம் வந்து அடிக்கடி சொல்லுவோம்ல, எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காதுப்பா, அப்படி ஒரு திரைப்படம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி வார்த்தைக்கு ஒர்த்தபுளான ஒரு படமாக இந்த படம் இருக்கும்னு நான் பெருசாக நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தை வந்து பற்றி உங்ககிட்டலாம் நான் பேசுகிறப்பெல்லாம் வந்து நான் பெருசாக வந்து படத்தோட அந்த அப்டேட்டை மட்டும்தான் நான் கேதர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னைக்கு படத்தோட அந்த கிளிம்ஸ் வீடியோ நான் பார்க்க ஆரம்பிச்சனோ, ஒட்டுமொத்த அவுட்புட்டும் இந்த படத்தில் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நான் எப்போ வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சனோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ திரைப்படங்கள் இந்த 2024 வந்தாலும் இந்த படம் மேலே ஏதோ ஒரு கிரேஸு எனக்குள்ளே இருந்துக்கிட்ட தாங்க இருக்குது. ஏன்னா நான் வந்து ஹிஸ்ட்ரி ஆக்ஷன் மூவி நான் அதிகம் பார்ப்பேன். ஸோ சாலிடாக சொல்லப்போனால் அந்த ஃபேண்டசி அப்படிங்கிற இந்த ஜானர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து அவ்வளோ விஷயம் இருக்கும். பக்காவாக என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்தா இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் ஜானர் மூவியை அடிச்சுக்க எந்த ஒரு திரைப்படமே இருக்காதுன்னு நான் பெருசாக நம்புகிறவன். ஏன்னா ஹாலிவுட்டில் வந்து ஏகப்பட்ட ஃபேண்டசி படம் நான் பார்த்ததுனால இப்படியாப்பட்ட ஒரு படம் தமிழ் சினிமாவில் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நான் ஏங்கிட்டு இருந்தேன். பட் கிளம்ஸ் வீடியோ பார்க்குறப்ப என்னோட அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரி இந்த படம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தான் என்னோட முதன்மையான ஒரு ஆர்வமே. ஸோ இந்த படம் வந்து 3Dயில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஐமேக்ஸில் இந்த படம் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ 3Dயில் ஐமேக்ஸில் நினச்சி பாருங்கள், கங்குவா திரைப்படம், அதுவும் தமிழ் சினிமாவிலேருந்து வர உலகத்தனம் வாய்ந்த ஒரு திரைப்படம். ஸோ யாரால் செய்ய முடியும், யாரால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படத்தை இவங்க வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. என்றைக்குமே வந்து இப்படியாப்பட்ட ஒரு ஃபேண்டசி ஜானரில் 3D மூவியில் ஐமேக்ஸில் ப்ளே ஆகிற ஒரு சூர்யா சார் படம் சிறுத்தை சிவா டைரக்ஷனில் வெளில வரும் அப்படின்னு யோசிச்சது கூட கிடையாது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு திங்கிங் கூட நமக்கு மைண்டில் வந்ததும் கிடையாது. பட் ஆனால் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த படத்தை ஏகப்பட்ட பேர் வந்து கழுவி ஊற்ற தயாராக இருக்காங்க. அதாவது நெகட்டிவ் விமர்சனம். சாலிடாக வந்து ஒரு படத்தோட அந்த அவுட்புட் வந்து என்ன தான் நல்லா வந்தாலும், படத்தில் நடித்த நடிகர்கள் அவங்களோட ஒர்க்கை சரியாக பார்த்தாலும், படத்தோட கதை வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருந்தாலும், பட் ஆனால் வந்து நெகட்டிவான விமர்சனத்தை சோசியல் மீடியாவில் சொன்னால் மட்டும்தான் மக்கள் மத்தியில் கவனிக்கப்படுவோம் அப்படிங்கிற இந்த ஒரு எப்படி சொல்கிறது நடைமுறை வந்து இப்போ சொசைட்டியில் அதிகமாகவே இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் நெகட்டிவ் தான். ஸோ படம் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்லாம் வந்து யாருமே சொல்கிறதே கிடையாது. ஒட்டு மொத்தமாக வந்து கண்ணாப்புண்ணான்னு நடிகரோட இமேஜ், அப்புறம் வந்து டைரக்டரோட இமேஜ் எல்லாமே வந்து ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. ஸோ டேமேஜ் பண்ணிடுறாங்க.
ஸோ படத்தை பற்றி மட்டும் யாருமே வாய் திறந்ததா எனக்கு தெரியவே இல்லை. ஒட்டுமொத்த ரிவ்யூவரும் அப்படி தான் இருக்காங்க. சாலிடாக வந்து இந்த படமும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா இந்த படத்தையும் கழுவி ஊற்ற ஏகப்பட்ட ரிவ்யூவர் ஏகப்பட்ட மெமி காத்துக்கிட்டு இருக்காங்க, மெமி கிரியேட்டர்லாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கூட்டங்கள் இருக்குல்ல இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவான விமர்சனம் கொடுக்கறதுக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் பதிலடி கண்டிப்பாக சிறுத்தை சிவா இந்த படத்தில் தருவாப்புல. ஸோ இவரோட கெரியரில் ரொம்ப ரொம்ப ஹைப்பில் உருவாகி இப்போ ரிலீஸில் தயாராகிட்டு இருக்கிற ஒரு படம். ஸோ இந்த படத்தோட அந்த அவுட்புட்டு செம்மையாக வந்திருக்குன்னு ஒட்டுமொத்த செலிப்ரிட்டியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட தல அஜித் இவங்க வந்து கங்குவா படத்தோட அவுட்புட்டை பார்த்துருக்காங்க, ஃபுல் பிக்சரையும் பார்த்துட்டாங்க. ஸோ பார்த்துட்டு அவங்க ஷேர் பண்ண ஒரு விஷயம், இந்த படம் கண்டிப்பாக சம்பவம் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் சரி கமலஹாசனுக்கும் சரி கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரிவியூ ஷோ ஒன்று ரெடி பண்ணி ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தை வந்து பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த படம் உண்மையிலே வந்து ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் திருப்திப்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலங்க. பட் ஆனால் வந்து 70% சினிமா ரசிகர்களை இந்த படம் கண்டிப்பாக திருப்திப்படுத்தும். ஸோ 100% சினிமா ரசிகர்களை எந்த ஒரு திரைப்படமும் திருப்திப்படுத்தினது கிடையாது. ஆனால் நெகட்டிவ் விமர்சனம் வந்தாலும் இந்த படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனம் மூலமாக இந்த படம் வந்து ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்ந்துடும். ஸோ இதில் எந்த ஒரு டவுட்டும் வேணாம். ஸோ இந்த படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாபி தியால் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இந்த படத்தில் வந்து இவங்களோட ஒர்க்கை சிறப்பாக பண்ணியிருக்கிறதா இவங்களோட ஃபீட்பேக்கை இந்த படம் வெளில வரத்துக்கு முன்னாடியே வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் சிறுத்தை சிவா இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறமா பாலிவுட்டில் ஒரு திரைப்படம் பண்ணுறதுக்காண்டி பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாரு. ஸோ அதுக்கான வேலைகளில் சிறுத்தை சிவா இப்போவே இறங்கிட்டதா ஒரு நியூஸுகள் வருது. ஸோ கங்குவா படம் உண்மையிலே வந்து மக்கள் மத்தியில் பெருசாக வரவேற்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக பாலிவுட்டில் சிறுத்தை சிவா இவங்களோட இயக்கத்தில் ஒரு படம் உருவாகும். ஸோ அந்த படத்தை தயாரிக்க போகிறது கண்டிப்பாக வந்து ஸ்டூடியோ கிரேன் ஞானவேல் ராஜாவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மும்பையில் ஸ்டூடியோ கிரேன் ஞானவேல் ராஜா ஒரு புது ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரில, பட் ஆனால் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஸ்டூடியோ கிரேன் ஞானவேல் ராஜா சிறுத்தை சிவா இவங்களோட கூட்டணியில் ஒரு பாலிவுட் திரைப்படம் கண்டிப்பாக உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகுது. மேபி இந்த கங்குவா படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம். ஸோ இந்த படம் வந்து ஓடிடியில் மட்டுமே 38 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அஃபிஷியலாக. ஸோ தேட்ரிக்கலாக மட்டுமே 10 மொழியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பாருங்கள் இந்த படத்தோட சிறப்பம்சம் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் எல்லாம் சும்மா மிரட்டி விட்ருவாங்க, தெளிவாகவே தெரியுது. கிளம்ஸ் வீடியோ பார்த்ததுலேருந்தே நமக்கு புரியுது. ஸோ இந்த படம் விசுவலாக வந்து செம்ம ட்ரீட்டாக இருக்க போகுதுங்க. இந்த படம் முழுக்க 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 ஒரு கமர்ஷியலான பக்கா ஃபேண்டசி ஆக்ஷன் மூவி. ஸோ இந்த படத்தில் பெருசாக லாஜிக் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. இந்த படத்திலும் இல்லை, எந்த படத்துலையுமே பெருசாக லாஜிக் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. படத்தை செம்மையாக என்டர்டெயின்மெண்ட் ஸோ ஒரு படம் நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுதா அப்படிங்கிறது மட்டும் கவனமாக ஸோ ஒரு படம் நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுதா மட்டும் பாருங்கள், மற்றபடி வேறு எதுவும் தேடாதீங்க. ஸோ லைஃபோட ஒரு சினிமாவை கனெக்ட் பண்ணாதீங்க. ஸோ சினிமா வேறு, லைஃப் வேறு. ஸோ லைஃப்பில் பண்ணுற எந்த ஒரு விஷயமே சினிமாவில் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் சினிமாவில் பண்ணுற எந்த ஒரு விஷயத்தையுமே லைஃப்பில் பண்ண முடியாது. அதுதான் சினிமா மேஜிக்கல். ஸோ இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இந்த படத்தில் பொதுவாக வந்து ஃபேண்டசி படம்னாவே கமர்ஷியல் ஃபார்மேட்டில் ரெடி ஆகிறதுனால கண்டிப்பாக லாஜிக்கல் மீறல் இருக்க தான் செய்யும். ஸோ லாஜிக்கல் மீறல்லாம் விட்டுட்டு இவங்க என்ன சொல்ல வராங்க, இவங்க எடுத்திருக்கிற விதம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் நடித்த ஒட்டுமொத்த ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எடிட்டிங் எப்படி இருக்குது, ஒளிப்பதிவு எப்படி இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது, பிஜிஎம் எப்படி இருக்குது, ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குது, இதை மட்டுமே வந்து பார்த்து இதை மட்டுமே வந்து விமர்சனம் பண்ணால் பெட்டராக இருக்கும். படத்தில் லாஜிக் இல்லை, படத்தில் அது இல்லை, படத்தில் இது இல்லை, எனக்கு அது கனெக்ட் ஆகலை, எனக்கு இது கனெக்ட் ஆகலை, நான் என்னப்பா அது ரியல் லைஃப்லலாம் இப்படிலாம் பண்ண முடியுமாப்பா அப்படின்னு வந்து லைஃபோட கனெக்ட் பண்ணி ஒரு சினிமாவை பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு படத்தை என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பாருங்கள். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காண்டி தான் ஒவ்வொரு படமும் எடுத்துகிட்டு இருக்காங்க.
கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபுளாக இருக்கா இல்லையா, இதுதான் என்னோட கேள்வி. அதுதான் உங்களோட விருப்பமாகவும் இருக்கணும். ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிஹரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.